15 கோடி சேலரி போகணும், 5 கோடி சம்பளம், இது கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும் 5 கோடி, 25 தனியாக எடுத்து வைக்கணும். இவங்க எல்லாம் தூங்குவோம். என் கையில் இருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. பட் எங்கள் அப்பா தாத்தா சொன்னது கனவுக்கு வந்தது, மகனே ஒரு நாள் நீ விவசாயத்துக்கு தான் வருவேன்னாரு. அது யோசிச்சேன், நம்ம அப்பா 33 லட்சம் தானே கொடுத்தாரு, செம்ம நம்ம சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது. எங்கள் சிஓக்கு குரூப் கால் ஜூம் காலில் போட்டு, சார் நம்ம சேலரி போட வேண்டாம், எந்த நிறுவனமும் போடல, நம்ம என்ன பண்ணலான்னாரு. இல்லை நீங்கள் சேலரி போட்டே ஆகணும், கொடுத்துருங்கன்னு. சார் கையில் பணமே இல்லைன்னு. இல்லை நான் பேங்க்கில் பேசிகிட்டு இருக்கேன், சின்ன வயசில் நம்ம அம்மா கிட்ட சொன்னல வெத்து கையின்னு, கையில் தானே சார் போட போகிறோம், கையெழுத்து போட்டு லோனை வாங்கிடுவோன்னு லோனை வாங்க. அந்த ஒரு 3 மாதம் என்னுடைய எம்ப்ளாய்க்கு எல்லாம் கரெக்டாக போக ஒரு மாதிரி பண்ணேன். இருந்து உணவு இதெல்லாம் அரிசியெல்லாம் வீணாகக்கூடாது, எல்லோரும் கொடுத்துட்டோம். எம்டியாக நிற்கிறோம். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நைட்டில் உட்காந்து யோசிக்கும் போது, நம்ம கடைக்கு கஸ்டமரு நம்மளை தேடி வர முடியல, ஆனால் எம்ப்ளாயி பூரா வேலை கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு 55,000 லிட்டர் பால் வரும், வெஜிடபிள்ஸு வந்துடும், நாங்கள் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் செலவு பண்ண முடியல. அப்புறம் நைட்டில் அடுத்த நாள் சிஓட்ட இன்றைக்கி ஜூம் கால் மீட்டிங்கு, முக்கியமான மேனேஜர், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அவங்களெல்லாம் லைனில் எடுங்க, 11 மணிக்கு மீட்டிங்கு. அந்த ஹோல் நைட்டு தூங்காமல் டிசைன் பண்ண. அப்புறம் தம்பி நம்ம ஏன் கஸ்டமரை வர வைக்கணும், நீங்கள் எல்லாம் போய் கஸ்டமரை தேடுங்க, எல்லாருக்கும் இவ்வளோ பெர்சன்டேஜ், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த செக்ரட்டரி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துரு, தோத்துருங்க, நீங்கள் கையில் இருந்து லூஸ் பண்ணுங்க. இப்போ காய்கறி வாங்குறதுக்கு வெளியே போக முடியல, பால் வாங்க முடியல, இட்லி மாவு வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல, ஸ்நாக்ஸ் வீட்டில் உட்காந்து திங்க முடியல. போய் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நடக்கிற சேல்ஸை விட பல மடங்கு ஆயிடுச்சு. எங்கள் சிஓ எப்படி சார் யோசிச்சிங்கன்னு. இல்லை அதை கொஞ்சம் மண்டபத்தில் வாடகைக்கு வாங்கினோம் சார். இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம நல்லா உட்காந்து என்ன பண்ணோம், பி காம், ஃபோக்கஸ். அந்த 2 வார்த்தை என் டேபிளில் எழுதி வச்சுருப்பேன். அமைதியாக, உறுதியாக நம்ம எதை யோசித்தாலும் கண்டிப்பாக வரையிடலாம். அது மாதிரி தான் கோவிலில் நாங்கள் ஜெயித்தோம். 15 கோடி சேலரி போகணும், 5 கோடி சம்பளம், இது கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும் 5 கோடி, 25 தனியாக எடுத்து வைக்கணும். இவங்க எல்லாம் தூங்குவோம். என் கையில் இருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. பட் எங்கள் அப்பா தாத்தா சொன்னது கனவுக்கு வந்தது, மகனே ஒரு நாள் நீ விவசாயத்துக்கு தான் வருவேன்னாரு. அது யோசிச்சேன், நம்ம அப்பா 33 லட்சம் தானே கொடுத்தாரு, செம்ம நம்ம சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது. எங்கள் சிஓக்கு குரூப் கால் ஜூம் காலில் போட்டு, சார் நம்ம சேலரி போட வேண்டாம், எந்த நிறுவனமும் போடல, நம்ம என்ன பண்ணலான்னாரு. இல்லை நீங்கள் சேலரி போட்டே ஆகணும், கொடுத்துருங்கன்னு. சார் கையில் பணமே இல்லைன்னு. இல்லை நான் பேங்க்கில் பேசிகிட்டு இருக்கேன், சின்ன வயசில் நம்ம அம்மா கிட்ட சொன்னல வெத்து கையின்னு, கையில் தானே சார் போட போகிறோம், கையெழுத்து போட்டு லோனை வாங்கிடுவோன்னு லோனை வாங்க. அந்த ஒரு 3 மாதம் என்னுடைய எம்ப்ளாய்க்கு எல்லாம் கரெக்டாக போக ஒரு மாதிரி பண்ணேன். இருந்து உணவு இதெல்லாம் அரிசியெல்லாம் வீணாகக்கூடாது, எல்லோரும் கொடுத்துட்டோம். எம்டியாக நிற்கிறோம். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நைட்டில் உட்காந்து யோசிக்கும் போது, நம்ம கடைக்கு கஸ்டமரு நம்மளை தேடி வர முடியல, ஆனால் எம்ப்ளாயி பூரா வேலை கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு 55,000 லிட்டர் பால் வரும், வெஜிடபிள்ஸு வந்துடும், நாங்கள் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் செலவு பண்ண முடியல. அப்புறம் நைட்டில் அடுத்த நாள் சிஓட்ட இன்றைக்கி ஜூம் கால் மீட்டிங்கு, முக்கியமான மேனேஜர், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அவங்களெல்லாம் லைனில் எடுங்க, 11 மணிக்கு மீட்டிங்கு. அந்த ஹோல் நைட்டு தூங்காமல் டிசைன் பண்ண.